அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஒரு கேள்வி வந்திருக்குது. கடந்த 9/5/2014 அன்று அதிராம்பட்டினத்தில் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியின் போது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சூனியம் இல்லை என்று பேசுவதாகவும் தற்போது பிஜே என்ற தனி மனிதனை எதிர்ப்பதற்காக குர்ஆன் ஹதீஸின் பக்கம் சாய்ந்து டிஎன்டிஜே சகோதரர்களால் சொல்லப்படுகிறது என்றும் விளக்கம் தேவை. சூனியம் பற்றியும் தங்களது நிலை என்ன என்று கேட்குறேன். அதாவது 9/5 மாதம் 9ஆம் தேதி அதிராம்பட்டினத்தில் நான் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி மந்திரமா தந்திரமா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தேன். அதில் நீங்கள் வந்திருப்பீங்களோ தெரியல. அதில் சில அற்புதங்களை செய்து காட்டி ஜின்னு ஆப்ரேஷன் அது எப்படி ஏமாத்துறாங்க, இந்த தாயத்து தகடு அப்படின்னு சொல்லி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது சம்மந்தமாக நான் பேசினேன். இது சம்மந்தமாக பல நாட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செடிகள் இருக்குது. இதை செஞ்சு காட்டினதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் பில்லி சூனியம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ பிஜேங்கிற தனிநபரை எதுக்கிறதுக்காக வேண்டி சூனியம் இருக்குதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி செல்டிஜே அதிரை கிளையினர் அவர்களுடைய வெப்சைட்டில் ஒரு தகவலை போட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் அந்த கேள்வி வந்திருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதாவதுங்க, இந்த மந்திரமா தந்திரமா இந்த நிகழ்ச்சியை இந்தியாவில் எனக்கு முன்னே இலங்கையில் நான் 2004ஆம் ஆண்டு முதல்ல செய்தேன். எனக்கு முன்னையே இந்தியாவில் சகோதரர் பிஜே தான் மேடையை போட்டு இந்த மந்திரமா தந்திரமா இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றி மேஜிக் செய்யக்கூடியவங்களை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். இந்த பில்லி சூனியம் ஜின் ஆப்ரேஷன் இதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னு செய்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியை 2004ஆம் ஆண்டுக்கு முன்னே சகோதரர் பிஜே செய்யும்போது அவர் சூனியம் இருக்குது என்கிற கொள்கையில் இருந்தவர். சூனியம் ஒன்று இருக்குது. ஏன்னா பிஜே தெளிவாக சூனியத்தை பற்றி 3 நிலைப்பாடு இருக்குது. அவர் புத்தகத்தில் எழுதுறார். சூனியம் என்கிற ஒன்று மொத்தமாக இல்லை, அது ஒரு சூனியம் என்று சிலர் நினைக்கிறாங்க. சூனியம் என்கிற ஒன்றால் ஒரு ஆள் இன்னொன்று பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிலர் நினைக்கிறாங்க. சூனியத்தால் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அப்படியெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. இதில் நான் 3வது நிலையில் இருக்கிறேன். சூனியம் என்பதால் ஒன்றுமே இல்லைங்கிறதும் இல்லை, சூனியம் என்கிறதால ஒரு ஆளை கொல்லலாங்கிறதும் இல்லை. சூனியத்துக்கு ஒரு சின்ன தாக்கம் இருக்குது, சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது என்ற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பிஜே தன்னுடைய கொள்கையை தெளிவாக அவர் புத்தகத்தில் எழுதின காலகட்டங்களில் அவர் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது அவர் சூனியம் இல்லைன்னு சொன்னாரா? இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடத்தின உடனேயே நான் சூனியம் இல்லைன்னு சொன்னதாக இவங்க கருதுக்கிறாங்க. டிஎன்டிஜேக்குள்ள பிரச்சனை என்னென்னா, அவங்களா கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். உதாரணத்துக்கு நான் கேள்வி வந்ததுனால சொல்லணும் இல்லை. உதாரணத்துக்கு ஏன் போட்டோ இஸ்மாயில் சலைஃபி போட்டோ, ஸ்ரீலங்கா இஸ்மாயில் சலை போட்டோ, அன்சார் தபிலிக்கு போட்டோ, இந்த ஃபோட்டோ எல்லாம் போட்டு சூனியக்கார கும்பல் அப்படின்னு தளத்தில் போடுவாங்க இந்த அமைப்பினர்கள். நாங்கள் எங்கேயாச்சும் சூனியம் செய்யலாம்னு சொன்னோமா? சூனியம் செய்கிறது அனுமதி அப்படின்னு சொன்னோமா? நாங்கள் சூனியம் செய்யுங்கன்னு யாரையாவது ஆசை ஊட்டினோமா? முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. சூனியம் என்கிற ஒன்று இஸ்லாத்தில் உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எடுங்க. 7 பெரும்பாவத்தில் ஒன்று சூனியம். 7 பெரும்பாவத்தில் ஒன்று சூனியம். இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் ரசூல்லா சொல்கிறாங்க. அழிச்சு ஒழிக்கக்கூடிய பெரும்பாவம் 7 தவிர்த்து கொள்ளுங்க. அதில் ஒன்று ஷிர்க்கு, 2வது சூனியம் என்கிறாங்க. அப்போ சூனியம் என்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் அதை தவிர்த்து கொள்ள சொல்கிறாங்க. 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யுஅல்லிமூனன் நாஸ சிஹ்ரங்கிறான். அவர்கள் அந்த ஷைத்தான்கள் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஒன்றை கற்றுக் கொடுக்க முடியுமா? ஒன்றுமே இல்லை. ஒரு புத்தகம் வெறும் பிளாங்க் வெள்ளை பேப்பர் புத்தகம். அந்த புத்தகத்தை வச்சு உங்களுக்கு 3 மணி நேரம் 1 மணி நேரம் கற்றுத்தரலாமா? என்ன அது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கிண்டல் ஆயுது. யுஅல்லிமூனன் நாஸ சிஹ்ரங்கிறான். சூனியத்தை அந்த ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறான். கற்றுக் கொடுக்கப்படுற ஒன்று சூனியமாக இருக்குமா? ஒன்று உள்ளதா இல்லாதா?
ஏதாவது அதுக்கு ஒரு தாக்கம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்க போய் தானே கற்றுக் கொடுக்கலாம். சயின்ஸை கற்றுக் கொடுக்கலாம், மேத்ஸ் கற்றுக் கொடுக்கலாம், புவியியலை கற்றுக் கொடுக்கலாம். அப்படி ஒன்று இருக்குது. சிஹரை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானா, ஒன்றும் இல்லாத ஒன்று கற்றுக் கொடுக்கலாமா? சரி, அவங்க ஏத்துக்கிற ஒரு ஹதீஸ் தான் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இன்ன ஃபில் பயானி லசிஹ்ரா, பேச்சில் சூனியம் இருக்குது சொல்லிட்டு அவங்க வழக்கம். ஒரு ஆளை பேசினா ஒரு கொள்கையிலேருந்து இன்னொரு கொள்கைக்கு ஜாம் பண்ணுறாருல்ல, அப்போ மனசு மாறுதில்ல, அதான் சூனியம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதை தொட்டு பாருங்க, இது விளாமத்து மாதிரி இருக்குதுங்கிறேன். என்ன நான் இவர்கிட்ட சொல்கிறேன், இதை தொட்டு பாருங்க விளாமத்து மாதிரி இருக்குல்ல. இவர் கேட்குறாரு அப்படின்னா என்னன்னு, நீங்களும் கேட்குறீங்க அப்படின்னா என்னன்னு. விளாமத்துனா ஒன்றுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒன்றை நான் சொல்லி இது விளாமத்து மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க குழம்பி போவீங்கல்ல. இந்த பேச்சு ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு ஆளை பேச்சா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஃபில் கலாமி லசிஹ்ரா, இன்ன ஃபில் பயானி லசிஹ்ரா, விளக்கம் கொடுத்து பேசுவதில் சூனியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் அப்படின்னா கேட்கல. ஏன்னா சிஹ்ரண்டா என்னன்னு சஹாபாக்களுக்கு தெரியும். இப்போ நான் லாமத்து போல இருக்குன்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, 2 பேர் கேட்டுட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்டுட்டீங்க. அப்போ அவங்களுக்கு லாமத்துனா என்னன்னு தெரியாதனால கேட்டுட்டீங்க. சிஹருங்கிறது சூனியம்ங்கிறது ஒன்றுமே இல்லைன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. குர்ஆனில் சிஹரை கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டும்போது சஹாபாக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அந்த சஹாபாக்களுக்கு தெரியும் ஒரு பேச்சினுடைய வலிமையை அந்த பேசுகிற சமூகம் விளங்கி இருக்கிறது தான் விளக்கம். பின்னாடி வந்த ஒருத்தர் சொல்கிறது விளக்கம் இல்லை. குடியை கெடுக்கும்னு நான் சொல்கிறேன். குடியை கெடுக்கும்னா எல்லாரும் என்ன வழங்குறாங்கன்னா, நம்ம குடிக்கிற சாராயம் குடிச்சிட்டு போகிறோம்ல, அது குடிச்சிட்டு போனால் நம்ம குடும்பம் கெட்டுரும். அப்போ குடும்பங்கிறது குடி, சாராயம் குடிக்கிறதுங்கிறது குடி. புதுசாக ஒருத்தன் வந்து விளக்கம் தவறு, முதல் சொன்ன குடிதான் குடும்பம், இரண்டாவது சொன்ன குடிதான் மது அருந்துவது. எனவே குடும்பத்தினர் குடிக்க விடமாட்டாங்க, அதான் பழமொழி. சரியா இருக்குமா இல்லையா? குடியை கெடுக்கும், அதுவும் நடக்குது இல்லை. குடும்பத்தினர் குடிக்க விடுவாங்களா? குடும்பத்தாக்கள் குடிக்க கெடுக்கிறாங்க. அதைத்தான் அந்த ஆள் சொல்லி சொன்னா சரிதானே, அப்படித்தான் சொல்லியிருக்கோம். ஒரு கூட்டம் சேருமா இல்லையா? அப்போ உண்மையான விளக்கம் என்ன? சொன்னவன் யார்கிட்ட சொன்னா என்ன விளக்கம் அப்போ உள்ளவங்க சொல்லணும். அப்ப சஹாபாக்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு பார்க்கணும். பார்த்துதான் சூனியத்தினுடைய யதார்த்தம் விளங்கும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கிறான். அது மாதிரி அந்த அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவமாஹும் பிதாரீன பிஹி இல்லா பிஇذனில்லாஹ்ங்கறான். அதனை கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஜூனியர்காரங்க எந்த தாக்கமும் செய்ய முடியாதுங்கறான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் ஜூனியம் செய்யறான்னா நான் இங்கிருந்து ஏதோ புதைக்கிறேன், அவருக்கு ஏதோ வருத்தம் வருது, இடையில எதுவுமே நடக்கல. ஒரு ஆளுக்கு தாக்கம் செய்யறதாண்டா நான் கல்லால் எறியணும், கத்தியால குத்தணும், ஆள் வச்சு அடிக்கணும், தள்ளி விடணும், ஷூட் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும். ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டு நான் என் பாட்டு இருக்கேன், நான் ஏதோ தோண்டி வைக்கிறேன், அவருக்கு ஏதோ பிரச்சனை வருது. ஒரு சாதனமும் இல்லாமல் ஒருத்தரை நோயாளியாக்குவது, ஒருத்தருக்கு தாக்கம் செலுத்துவது இறைவனின் செயல். ஒருத்தர் சூனியம் செய்கிறார் என்று நம்பினால் அல்லாஹ்வின் சிவத்து அவருக்கு இருப்பதாக நம்புவதற்கு சமன். எனவே இவர் ஷிர்க் வச்சிட்டார், இவர் குஃப்ர் வச்சிட்டார் என்று சொல்றேன். நான் சொல்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லூத் நபி கூட்டத்தை அழிக்கிறதுக்கு சாதனம் அழிச்சான். மலக்குமார்கள் வந்து அந்த ஊரை புரட்டிட்டு போயிட்டாங்க. ஆது சமூக கூட்டத்தை அழிக்கிறதுக்கு காத்தும் சத்தமும் வருது. நூஹ் நபி சமூகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு வெள்ளம் வருது. ஒரு சாதம் வந்து தான் அல்லாஹ் அழிக்கிறான். அதுவும் அல்லாஹ்வுடைய செயல்தான். எனவே நான் கம்பெடுத்து அடித்தாலும் அல்லாஹ்வுடைய சிவத்துக்கு சமனாகுதா இல்லையா? அல்லாஹ்வும் மலக்குமாரை அனுப்பி அந்த கூட்டத்தை புரட்டினான். இது அல்லாஹ்வின் சிவத்து. நீ கம்பெடுத்து அடித்து அவருக்கு நோகம் என்றால் இது அல்லாஹ்வின் சிவத்துக்கு சமன். நீ ஷிர்க் வச்சுட்டேன்னு சொல்லுவோமா? என்ன இது குழம்புது? சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஆனாலும் சூனியம் உண்டு என்று சொல்லக்கூடிய நாங்களோ எங்களுக்கு முன்னால் உள்ள இமாம்களோ நான் புதைச்சி வச்சு அவருக்கு வருத்தம் பெறும் அப்படின்னு சொல்லல. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சொல்லாத ஒன்றை வாதமாக வச்சுக்கிட்டு பதில் கொடுக்கக்கூடாது, சொன்னதை வாதமாக வச்சுக்கிட்டு பதில் கொடுக்கணும். நம்ம என்ன சொன்னோம்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமாஹும் பித்தாரீன பிஹி இல்லா பிஇذனில்லாஹ். அதை சூனியத்தை செஞ்சாலும் அதற்கு தாக்கம் செலுத்துறது அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். அல்லாஹ்வும் நாடணும் அவரை சோதிக்கிறதுக்கு. இவன் பாட்டுக்கு ஜூனியம் செய்ய அது பாட்டுக்கு நடந்துக்கு போகாது. இவர் பாட்டுக்கு ஜூனியம் செய்யணும். செஞ்சாலும் அல்லாஹ்வும் சோதிக்க நாடினா தான் அது ஒன்று நடக்கும். இதைத்தான் இமாம்கள் சொன்னாங்களே தவிர இவன் கையில் அவ்வளவு சக்தியையும் கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வாதம் வைக்கணும்.
அதே மாதிரி அவங்க யுஅல்லிமூன الناس السحر وما انزل على الملكين ببابيل هاروت وماروت. பாபில்ங்கிற இடத்துல ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டது இந்த ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஹாரூத் மாரூத்ங்கிறத ஷைத்தான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் மலக்குன்னு சொல்றான். இது வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஷைத்தான்பாங்க. அது தனியே பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சரி, அவங்க என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? நாங்கள் சோதனையாக அனுப்பப்பட்டுள்ளோம். அவங்க யாருக்கு அதை கற்றுக் கொடுத்தாலும் அதை யாருக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சோதனையாக வந்திருக்கிறோம், நீங்க காவிராகிறாதீங்கன்னு சொல்லி தான் கற்றுக் கொடுப்பாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி ஷைத்தானா இருந்தா, ஷைத்தான் எவனையாச்சும் விபச்சாரம் பண்ணுடா, ஆனா விபச்சாரம் பண்ணி காவிராகிறாதுன்னு சொல்லுவானா? நீ வட்டிக்கு வாங்கு ஆனா நரகம் வைத்துருவன்னு சொல்லுவானா? ஷைத்தான் எப்பவுமே பாவத்தை அலங்கரிச்சு காட்டுவான். எனவே அது மலக்குமார்கள் தான் நாங்கள் சோதனைக்காக வந்திருக்கோம், நீ காவிராயிராத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி வைப்பாங்க, மலக்கு பாவத்தை கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு தான் அது பாவம். மலக்கை பொறுத்த வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்கள் எது ஏவப்பட்டாங்களோ அதை செய்வாங்க. நான் கேட்குறேன், கொலை பண்றது பாவம் தானே? மலக்குள் மௌத்து அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உயிரத்தானே எடுத்துக்கிட்டாரு, பாவம் இல்லையா? ஒரு ஊருக்கு குண்டு வச்சு தகக்கிறது பாவம் இல்லையா? ஒரு ஊருக்கு குண்டு வச்சு அப்படியே அடிக்கிறது பாவம் இல்லையா? லூத்து நபி கூட்டத்தை அப்படியே மலக்குமார்கள் வந்து தானே விரட்டிட்டு போனாங்க. அதில் எத்தனை சின்னவங்க இருப்பாங்க, சிறுசுகள் இருக்கும், இளசிகள் இருக்கும், உயிர்கள் இருக்கும், நாய் கோழி எல்லாம் இருந்திருக்குமே. ஊரையே விரட்டி விட்டாங்களே, வெள்ளப்பெரளம் ஏற்பட்டுச்சே. அப்போ ஒரு மலக்குமார்களுக்கு எதை சொல்றாங்களோ அதை செய்வாங்க. அதான் அவங்களுக்கு கடமை. அல்லாஹ் சொன்னதை செய்யறாங்க. ஒண்ணுதான், அல்லாஹ் அந்த ஊரை பிரட்ட சொன்னா பிரட்டிட்டு வந்தாங்க. அல்லாஹ் இவர் உயிரை எடுக்க சொன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்க சொன்னா கற்றுக்கிட்டு வந்துட்டான், கற்றுக் கொடுத்துறாங்க. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் போதே சொல்ல சொன்னான், நாங்க சோதனை அடிக்கிறோம்ப்பா, நீ காவியராயிராதன்னு சொல்ல சொன்னா சொல்லிட்டு போயிட்டோம். அவ்வளவுதான். இப்ப என்ன பிரச்சனைங்கிறேன்? அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டான். அப்ப சூனியம் என்கிற ஒன்று இருக்குது, அதை செய்யறது குஃப்ரு. நீ எனக்கு சூனியம் செய் 50 லட்சம் தாடுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ குஃப்ரு வை 50 லட்சம் தாடுறேன்னு அர்த்தம். நியாயமா இது? நீ குஃப்ரு செய்யி, நான் 50 லட்சம் தாடுறேன் என்ன அர்த்தம்? அப்ப ஷிர்க் செஞ்சா 1 கோடி கிடைக்குமோ? அப்ப சவாலே பச்சை பிள்ளைங்க. அந்த சவால் விடுறதே பச்சை பிள்ளை. நம்ம என்ன சொல்றோம்னா, சூனியம் வைக்கிறது குஃப்ரு, சூனியத்தால் எடுக்கிறது குஃப்ரு. சூனியங்கிறது ஒன்று இருக்குது என்று தான் சொல்றோம். இருக்குது. நான் அவங்களும் என்ன சொல்றாங்க, விபச்சாரம் இருக்குதுங்கிறாங்க. இருக்குதுன்றவன் விபச்சாரம் செஞ்சவனா? விபச்சாரம் இருக்குதுன்னா நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, நீங்கள் விபச்சாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்யும் கூட்டம். நான் போஸ்டர் ஓட்டினா சரியா தாங்குவீங்களா? நாங்க சூனியம் இருக்குதுன்னு சொன்னோடனே நாங்க சூனியக்கார கூட்டம்னு சொன்னீங்கல்ல. நீங்க விபச்சாரம் இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க விபச்சாரம் செய்யும் கூட்டம் நியாயமா? நீங்க வட்டி கொடுக்கும் கூட்டம் நியாயமா? நீங்க கொள்ளையடிக்கும் கூட்டம் நியாயமா? நீங்க ஏமாத்துற கூட்டம் நியாயமா? என்னங்க ஒரு பாவம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பாவத்தை செஞ்சவனா? சூனியங்கிறவன் இருக்குதுன்னு சொன்ன நீங்க சூனியக்கார கும்பல் எங்களை சொல்றது நியாயமா? புத்தி இதை ஏற்றுக்குமா? அறியாத மக்கள் மூடத்தனமா உங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, ஒரு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, சூனியம் செய்யறது குஃப்ரு என்று நம்ம சொன்னோம். சூனியம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா? இப்படித்தான் இஸ்லாத்தை நிரூபிக்கணுமா? விபச்சாரம் செய்து பார்க்கலாம், அப்பதான் விபச்சாரம் இருக்கான்னு நம்புவேன் அப்படி சொல்லலாமா? வட்டி கொடு பார்க்கலாம் அப்படி சொல்லலாமா? என்னங்க, சூனியம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடி தான் பலிக்கணும், அல்லாஹ் நாடாட்டியும் செஞ்சது பாவம் தான். எனவே எனக்கு சூனியம் செஞ்சு அப்படிங்கிறது நாடகம். அதுலயும் இது ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சூனியம் செய்து ஒரு ஆள் தன்னை தற்கொலை செய்து கொள்வார் என்று எந்த சூனியக்காரனும் வாதாடவே இல்லை. எங்கேயாவது சூனியக்காரன் சூனியம் செஞ்சோம்னா ஒரு ஆள் தற்கொலை பண்ணுவார் என்று வாதாடினா சூனியத்தால ஒரு தாக்கம் இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸ்ஸௌஜ், கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை செய்யக்கூடிய சூனியத்தை அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு சேர்ந்ததாக நினைத்திருப்பார், சேர்ந்திருக்க மாட்டார் என்ற மனக்குழப்பம். இது ரெண்டும் தான் வஹீல வருது. ஒரு ஆள் தன்னை தற்கொலை செய்யறதுக்கு சூனியம் இருக்குது அப்படி என்று உலக வரலாற்றிலே யாருமே சொல்லலை. புதுசா கற்பனை பண்ணப்பட்டு சூனியத்தை பத்தி தெரியாத ஒருத்தர் சூனியக்காரனா நடிக்கிறாரு, அவர் வில்லன் அந்த கதாபாத்திரத்துல. எனக்கு சூனியம் செய்ய 50 லட்சம் தாரணுங்கிறார். இவர் ஒரு கதாநாயகன். இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தால என்ன பாவம் நடக்கு தெரியுமா? திருச்சியுள்ள யாருக்கே தெரியாத ஒரு மணிகண்டனை சூனியக்காரன் உலகத்துக்கு காட்டி சூனிய நம்பிக்கை உள்ளவங்கள்லாம் அவனுக்கிட்ட ஓடி போய் இப்ப சூனியம் செய்ய சொல்ல போறாங்க. நிறைய பேர் குஃப்ரு செய்யறதுக்கு நீ ஒரு காரணமாகுற.
நிறைய பேர் குஃப்ரு செய்யறதுக்கு இல்லாத ஒருத்தனை உலகால காட்டி அவன் பெரிய ஜூனியர்காரனாக படம் காட்டினோடனே இப்படி சவால் விடுற ஒரு ஜூனியர்காரன் தான்டா தேவை, எனக்கும் ஒரு ஜூனியர் செஞ்சிடான்னு 4 பேர் போக போகிறான், அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான். இதனால் 4 பேர் குஃப்ருக்கு போகிறான். ஒரு பாவத்தை செய்வதற்கு தூண்டி விட்டால் அந்த பாவத்தை செய்தவர்களுடைய பாவங்கள் எல்லாம் உன்னை சாரும் என்பது நபிமொழி. இது முஸ்லீமில் வர்ற ஹதீஸ். அது இன்னொரு தப்பு. ஆனால் ஜூனியத்தை பற்றி தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூனியர் செஞ்சு தற்கொலை செய்ய சொல்கிறதே இல்லை. அதனால் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடிப்பு தான். தற்செயலாக நீ பாத்ரூமில் வலிக்கு விழுந்து மவுத்தா போயிட்ட செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ. அவன் சொன்னதை உண்மையாக்கி ஹீரோ ஆகுவானா இல்லையா? நீ சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்லுவானா இல்லை? அல்லாஹ் ஆகும். அல்லாஹ் நாடினா உன்னுடைய காலம் இந்த 48 நாளைக்குள்ள முடியணும்னு இருந்திருந்தா சும்மா நீ வலிக்குடுவே. கடைசியில் அவன் சூனியம் செஞ்சுதான் நீ செத்தன்னு சொல்லி அவன் பெரிய சூனியக்காரனாகி 4 பாவத்துக்கு கால ஆகக்கூடாதா? நடக்குமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுவெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நாடகம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரியணும். எனவே இதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மூளைக்கு படலையாம். உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மூளைக்கு படல் என்று மார்க்கத்தில் உள்ள வஹியை நிராகரித்தவர்கள் முஅ்தஸிலக்காரர்கள். அது நம்ம மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். முஅ்தஸிலக்காரர்கள் தான் மூளைக்கு படல் என்று நிராகரித்தவர்கள். இதுக்கு முன்னால் உள்ள தாபீன்கள், சஹாபாக்கள், தப தாபீன்கள், இமாம்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சதை ஏற்றுக்கிட்டவங்க தான். இமாம் புகாரி, முஸ்லிம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை எழுதுறாங்க. முஅ்தஸிலக்காரர்கள் மூளைக்கு படலன்னு நிராகரிக்கிறாங்க. தஜ்ஜால் வர்றத மூளைக்கு படலன்னு நிராகரிக்கிறாங்க. வஹீல ஒன்றுக்கொண்டு முரண் வந்தால் ஒன்று லைஃப்ங்கிற தியரி யாரு கொண்டு வந்தது? நான் கேட்குறேன். குர்ஆனும் வஹீதான், ஹதீதும் வஹீதான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹதீதை பற்றி சொல்கின்ற போது நாம் திக்ரை உமக்கு இறக்கினோம் லிதுபய்யினமா நுஸில இலைஹிம்ங்கிறான். அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீ விளங்கப்படுத்துவதற்கு திக்ரை இறக்கணுங்கிறான். எனவே குர்ஆனும் வஹி, ஹதீதும் வஹி. ஹதீதுகளில் இட்டுக்கட்டப்பட்டதுகள் வந்துச்சு. அது அறிவிப்பாளர் வரிசையை வச்சு நாம் ஆய்வு பண்ணி எடுக்கிறோம். தப்புங்கிறோம். அறிவிப்பாளர் சரியா இருக்குது. அதே நேரம் இந்த வஹி அந்த வழியோடு முரண்படுறதா தெரியுதுண்டா, நம்ம மூளை சரியில்லை, ஹதீஸ் சரியா தான் இருக்குது. சூரத்து நிசாவுல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், நீங்கள் நீதம் செலுத்துவதை பயந்தால் ஒவ்வொன்றாக திருமணம் முடிச்சுக்கோங்க. 4 நாளா முடிங்க, 3 3 முடிங்க, 2 2 முடிங்க. நீதம் செலுத்துறத பயந்தால் 1 1 முடிங்க. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதம் செலுத்துறத பயப்புட்டால் என்று வர்றதுனால நீதம் செலுத்த முடியுமானவர்களும் இருப்பார்கள், நீதம் செலுத்த முடியாதவர்களும் இருப்பாங்க. அதான விளங்குது. அதே சூரத்து நிசாவில் பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், லன் தஸ்ததிஉ அன் தஅதிலு, நீங்கள் நீதம் செலுத்த முடியாது. வலவ் ஹரஸ்தும், நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களால் நீதம் செலுத்த முடியாதுங்கிறான். அதே சூரத்து நிசாவில் பின்னாடி சொல்றான் உங்களால நீதம் செலுத்த முடியாது அப்படிங்கிறான். முன்னாடி சொல்றான் நீதம் செலுத்துறத பயந்தா ஒன்னொன்னா பண்ணுங்கிறான். எனவே குர்ஆன் ஒன்றுக்கு ஒன்று முரணப்படுதா இல்லையா? என்னடா அங்கே நீதம் செலுத்த முடியுங்கிறான், இங்கே நீதம் செலுத்த முடியாதுங்கிறான். ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்குது. அந்த வசனத்தை லைவ் ஆக்குறான், இந்த வசனத்தை லைவ் ஆக்குறான்னு யோசிக்கலாமா? அப்போ என்ன பண்ணுவேன்னா, இல்லை ரெண்டுமே குர்ஆன் தான், ரெண்டுமே வஹி தான், நம்ம தான் சரியா விளங்கல. இப்போ மூளையில தான் பிரச்சனையை திருப்பி வைப்போம். திருப்பி வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா அந்த நீதம் என்பது பொருளாதாரத்தை பங்கு வைப்பது. நீ கல்யாணம் கட்டினா 2 பொண்டாட்டிக்கும் ஜமனா சேலை எடுத்து கொடுப்பையா? இந்த நீதம் என்பது அன்பை பங்கு வைப்பது. அது ஒன்னால முடியாது. அதாவது அல்லாஹ் கேட்கும். அன்பை பங்கு வைப்பதுதான் இந்த நீதம். பொருளாதாரத்தை பங்கு வைத்ததான் அந்த நீதம் என்கிறத மூளையை சரி செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன் அதை செய்யறோம்னா, ரெண்டுமே வஹி என்றதுனாலதான் செய்யறோம். 2ல 1 தான் வஹி, 1ல சந்தேகம் வந்துட்டோம்னா நம்ம 1 கீழே எடுத்தாட்டிட்டோம். முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீதுகளை அறிவிப்பாளர் சரியா இருந்தா வஹி என்று முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு முரணா தெரிஞ்சா நம்ம மூளை சரியில்லைன்ற அர்த்தம். இதுக்கு முன்னால இருந்த இமாம்களுடைய மூளை சரியா தான் இருந்துச்சு. முஅ்தஸிலாக்களுடைய மூளை, அடுத்ததாக பிஜேயுடைய மூளை சரியில்லாம போச்சு. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை முடிச்சுடுவேன். அதை என்ன செய்யறாங்கண்டா, தனக்கு மூளைக்கு படல அப்படின்னு லைவ் ஆக்குறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீதை நம்பினால், அது முஅ்தஸிலாக்கள் சொன்னதுதான், நம்பினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாசம் நோயில இருந்தாங்க அப்படின்னு முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. அதனால 6 மாசம் அவர்கள் நோயில இருந்திருந்தால் ஒன்றை செய்ததாக நினைத்திருப்பார், அதை செய்திருக்க மாட்டார் என்று புகாரில் ஹதீஸ் வந்தால், அவர் சொன்னதாக நினைச்சு வஹி வந்ததாக நினைச்சு வராத்தை எல்லாம் சொல்லியிருப்பாரு. 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு குழப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒன்று நமக்கு தெரியணும், 6 மாசம் நோயில பாதிக்கப்பட்டாங்க என்ற செய்தி முஸ்னத் அஹமதுல வருது. அந்த அறிவிப்பாளர் மஅமர் என்கிற ஒருத்தர் ஹிஷாமு கிட்ட கேட்கிறார். ஹிஷாம் என்பவர் உருவா கிட்ட கேட்கிறார். உருவா அவருடைய தகப்பனார்ட்ட கேட்கிறார். அவருடைய தகப்பனார் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஷாமு கிட்ட மஅமர் கேட்டால் அந்த ஹதீஸில் சர்ச்சை உண்டு என்று அறிவிப்பாளர்களை பற்றி எழுதுகிற ஜரஹு தஅதீல் புரி இமாம்கள் எழுதிட்டாங்க. மஅமர் அண்ட் ஹிஷாம் என்று வந்தாலே பிரச்சனை. எனவே முஸ்னத் அஹமதுல 6 மாசம் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற ஹதீஸ் லைஃப் அதை நாங்கள் எடுக்கவே இல்லை. எனவே 6 மாசம் பாதிக்கப்பட்டதை நாங்கள் நம்பல. இரண்டாவது, அவர் ஒன்றை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார். எனவே சொன்னதாக நினைத்து சொல்லியிருக்க மாட்டார், வஹி என்று நினைச்சு வஹி இல்லாத சொல்லியிருப்பார் என்று நீ டவுட் பண்ற. ஒரு ஹதீதுல மறைந்து ஒன்று சொல்லப்பட்டிருந்தால் அதே இன்னொரு ஹதீதுல அதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறான்னு முதல்ல பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சூனியத்தை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும்போது நபி அவர்கள் ஒன்றை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார் என்று புகாரில தான் ஹதீஸ் வருது. அதே புகாரில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்ட விதத்தை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவர்கள் மனைவிமார்களிடத்தில் வந்ததாக நினைத்திருப்பார், வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அந்த பாதிப்பு என்னங்கிறது ஹதீஸ்ல வருது. அது மட்டும்தான் பாதிப்பு. பொன்னாட்டியோட உடலுறவு கொண்டதாக அவர் நினைச்சிருப்பாரு, ஆனா உடலுறவு கொண்டிருக்க மாட்டார். இதுதான் சப்ஜெக்ட். இது வஹியை பாதிக்காது. அது மட்டும்தான் சப்ஜெக்ட். ஹதீஸ்ல வேற எதுவுமே வரல. ஆனா இதை வழங்கப்படுத்தும் போது மக்கள் மத்தியில குழப்படி உண்டு வர்றதுக்காக அவர் சாப்பிட்டதான் நினைச்சிருப்பார், சாப்பிட்டிக்க மாட்டார், பேசினதான் நினைச்சிருப்பார், பேசிக்க மாட்டார், ஒய்யன்னு நினைச்சிருப்பார், ஒய்யா இருந்திருக்காரு, ஒய்ய கூட ஒய்யில நினைச்சிருப்பார், அதை சொல்லியிருப்பார், பத்துவா சொல்லியிருப்பார், எம்பட்டு விஜய் தள்ளி கொட்ட. ஏன்டா ஹதீஸ்ல வந்துச்சா? ஹதீஸ்ல ஒண்ணுதானே வந்துச்சு, ஏன் குழப்பம்? இந்த ஹதீஸுக்குள்ள முரண்பாடு இருக்கிறதாக சொல்றாங்க. ஒன்று, அந்த கிணத்துக்குள்ள செய்யப்பட்ட சூனியத்தை வெளியில எடுத்தாங்கன்ற ஹதீஸ் வருது. அதே புகாரில் ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, அதை வெளியாக்கலையான்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, அல்லாஹ் தான் குணமடைஞ்சிட்டே, ஏன் வெளியாக்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு ஹதீஸ்ல வெளியாக்கலன்னு வருது, ஒரு ஹதீஸ்ல வெளியாக்கினு வருது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஹதீஸை விளங்க தெரியல. அந்த ஹதீஸுக்களை அறிஞர்கள் எல்லாம் எழுதிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல வெளியாக்கினார்கள் என்றது கணத்துக்கு வச்ச சூனியத்தை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, அதை நீங்கள் வெளியாக்கலையா? எதை? சூனியம் உங்களுக்கு இவன் செஞ்சுட்டாங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட ஏன் சொல்லுவான், மக்கள் குழம்பிடுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதான் விளக்கம். அப்ப நம்ம விளக்கம் தெரியல. அடியாத மாடு வடியாது அப்படி என்றால் அதை வாசிக்கும் போது அடியாத மாடு படியாது, அப்ப அடிச்சுதான் ஆகணும் விளங்கும். திரும்ப ஒரு தடவை அதை எழுதினவனை வாசிக்க விட்டு பாருங்க, அடியாதே மாடு படியாது, அப்ப அடிக்க கூடாது. ஒரே வாசகம்தான். அடியாதே மாடு படியாது, அடியாத மாடு படியாது, அர்த்தம் ரெண்டும் வேறையாகுது பாருங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல வெளியாக்கலையான்னு கேட்டது எது? அந்த காலத்து அறிஞர்களே இது அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக யாராவது நம்பினால் அவன் அல்லாஹ்வுக்கு இருக்கிற சிவத்தை சூனியக்காரனுக்கு கொடுத்து இணை வைத்து விட்டான், அவன் பின்னாடி சொல்லக்கூடாதுன்னாங்க. அப்ப நாங்க பத்துவா கொடுத்தோம். நம்ம பத்துவா கொடுத்தோம் என்னன்னா, சரி ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செஞ்சதை நம்பினவன் முஷ்ரிக்கினாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செஞ்சதை நம்பினதானே இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசை, தாரமி, தஹலமி எல்லா இமாம்களும் நம்பினவங்க தானே. அவங்க ஹதீஸை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த நுணுக்கமான ஷிர்க் விளங்கப்படுத்தப்படலை, அதனால அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். இப்ப நாங்க பயான் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டில இருந்து நாங்க இதை வழங்கப்படுத்தினதுனால எங்க பயானை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் குஃப்ர் ஆயிடுவாங்க. முதல்ல அவங்க பயானை கேட்டவங்கலாம் தௌஹீதுக்கு வந்தாங்களாம், இப்ப அவங்க பயானை கேட்டவங்கலாம் குஃப்ருல வைக்கிறாங்களாம். ஏன்னா நாங்க வழங்கப்படுத்தினோம். இதுக்கப்புறம் யாராவது நம்பினா தான் குஃப்ரு, அதுக்கு முன்ன உள்ளவங்களும் தப்பிட்டாங்களாம். என்ன குதிரத்தான ஒரு வாதம், சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆகவே இந்த விஷயத்துல நல்ல தெளிவா நாங்க இருக்கிறோம். சூனியங்கிற ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. சூனியம் செய்யறது குஃப்ரு, சூனியம் செய்ய தூண்டக்கூடாது என்கிறத நாங்க உறுதியாக இருக்கிறோம். எல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம புரிஞ்சுக்கலாம்.